என்னம்மா என்னம்மா கொடுமை இது? புவனா புவனா இங்க பாரு, இங்க பாருமா. புவனா இங்க பாருடி. புவனா புவனா யாரும் வந்திருக்காங்க பாருமா. இங்க பாரு. ஏய் எனக்கு தெரியல, நான் சரோஜாடி. புவனா பாரு. செல்லக்குட்டி பட்டுக்குட்டி. புவனா இங்க பாருமா, பாரு இந்த சரோஜாவை பாருமா. ஏய் பாரு, சின்ன வயசுல நம்ம எப்படி எல்லாம் விளையாடி இருக்கோம். தாய கட்டியே நான் உருட்டி போடும்போது எனக்கு தாயமே விழாது, ஆனா நீ உருட்டி போடும்போது தாயம் விழும். உடனே என்ன கேலி பண்ணி எப்படி கைத்தட்டி சிரிப்பல்ல, அந்த சரோஜா வந்திருக்கேன்டி. நீ தூங்குடி செல்லம், தூங்குமா, தூங்கு செல்லக்குட்டி. இத பாரு புவனா, அது ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இங்க பாரு, நம்ம சின்ன வயசுல படிக்கும் போது நான் பூ போட்ட சீட்டி பாவாடை கட்டிட்டு வருவேன். அதே பாவாடை வேணும்னு நீ அழுது அடம் பிடிப்பியே, அதாவது ஞாபகம் இருக்காமா? புவனா இங்க பாருமா. நீ தூங்குமா சரியா? ஓன் சரோஜாம்மா, சின்ன வயசுல எதை செஞ்சாலும் என் ஃப்ரெண்டு சரோஜாக்குன்னு பத்திரப்படுத்தி வைப்பியே, அந்த சரோஜா கூட உனக்கு ஞாபகம் இல்ல? சரி, அதெல்லாம் கூட ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. இத பாரு, இத உன்னால நிச்சயமா மறக்கவே முடியாதுமா. சின்ன வயசுல நீ ரொம்ப அழகா பாடுவ. அப்போ டீச்சர் டெய்லி உன்னை பிரேயர் சாங் பாட சொல்லுவாங்க. நீ கூட பாடுவியே, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று கொடுங்கூற்று. இதுக்கு மேல எனக்கு ஞாபகம் இல்ல. அழாத சரோஜா, அழாத. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நாங்க தான் அழணும், நீ எதுக்கு அழற? அழாத சரோஜா, அழாத. எப்படிமா என்னால அழாம இருக்க முடியும்? என் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தாம்மா, இந்த நிலைமையில அவளை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏய் வாடி போலாம், வாடி. வேண்டாம் சரோஜா, வேண்டாம், அவசரப்படாதம்மா, நான் சொல்றத கேளு. வேண்டாம்மா. எப்படிமா 25 வருஷமா எல்லா கொடுமைகளையும் தாங்கிட்டு இப்படி பொறுமையா இருக்கீங்க? என்னால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாதுமா, என்னால தாங்க முடியல. என்ன தடுக்காதீங்க. ஏய் வாடி போலாம், வாடி. எழுந்துரு எழுந்துரு, வா வா. என்னம்மா எங்கே அவசர அவசரமாக புறப்பட்டீங்க? நான் என் கிட்ட போயிடல, கேட்டா கிடைச்சிருமா? கிடைக்கும். இந்த சரோஜா கேட்டா எல்லா நியாயமும் கிடைக்கும். கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்புறம் என்ன நடக்கும்? சொக்கலிங்கம் கழுத்தில் கயத்தோட தூக்கில் தொங்குவார். இந்தா அதுக்கு பைத்தியம் தீர்ந்தாலும் தீர்ந்து போகும். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்புறம் நான் கிடைச்ச வேலையை விட்டுவிட்டு இந்தா காவி வேசியை கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம்னு கோயிலாக அலைய வேண்டியதான். என் பிள்ளை பாவம் பாவம் பார்த்து பிச்சை போடுங்கன்னு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கிட்டு திரிய வேண்டியதான். ஏய் அவ தான் லூஸு. இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் என்ன லூஸா? இந்த பாருமா, வந்தம்மா உன் ஃப்ரெண்டை பார்த்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஊர் பஞ்சாயத்து போலீஸ்னு போயிட்டு இருந்தா அவளை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுருவேன். ஐயோ, அப்புறம் அவள் பணத்தை கூட பார்க்க முடியாது. ஐயோ வேண்டாம் சரோஜா, வேண்டாம். அவன் எங்களை கொன்னாலும் கொன்னுடுவான். எங்க தலையெழுத்து நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். நீ போயிடு சரோஜா, நீ போயிடு. ஏய் என்ன முறைக்கிற? அதான் அனுபவப்பட்ட சொல்றல்ல, பேசாம போ. போறேன்டா, போறேன். என் புவனாக்கு எதுவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக போறேன். காலம் இப்படியே போயிடாது. கூடிய சீக்கிரம் உனக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கல. என் பேரு சரோஜா இல்லடா, இல்ல. அதான் போ. பெரிய பத்தினி தெய்வம் சாபம் விட்டுட்டு போகுது. ஏய் ஒரு வாட்டி உனக்கு சொன்னா பத்தாது, வீதியில பூரா கூட்டி வந்து கலடா பண்றியா? ஓடி வரல வா.
வா உள்ள. வாடி வா. சாவி கொடு, சாவியை கொடு. உள்ள போ, உள்ள போ, வா உள்ள. அப்பா, என்னடா இவங்க கிடைச்சது சொக்கலிங்க ஐயாக்கிட்ட சொல்லிடலாமா? அறிவு கட்டவன, அறிவு கட்டவன. அடே, இவங்க நம்ம கஸ்டடியில் இருக்கிறது சொக்கலிங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சாதாரண முட்டையிடுற வாத்துரா. இவங்க நம்ம கஸ்டடியில் இருக்கிறது சொக்கலிங்கத்துக்கு தெரியலன்னா அது தங்க முட்டையிடுற வாத்துரா. நீ என்ன பண்ணுற? எச்சிது போக கூட வெளியில் போகக்கூடாது. சரிப்பா. இங்கே இருந்து காவ காக்கணும். ஆ, நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா மீனம்மா, உங்களை தான்மா பார்க்க வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து என் தோட்டத்தில் நிறைய பூ பூத்துருந்துச்சு. அதை பார்த்ததும் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. அதாம்மா பறித்து கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா. சார் உள்ளே வாங்க சார். ஐயா, ஐயா, ஐயா. என்னடா? ஐயா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வாங்க சார், உட்காருங்க. ஐயா, நான் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வரேன். சரிங்க. ஒரு சின்ன என்கொயரி. என்ன விஷயம்? இங்கே மீனாங்கிறது யாரு? என் மக தான். மீனா, மீனா. என்னப்பா? என்ன விஷயம் சார்? இந்த ஊரில் யார் மேலேயே சந்தேகம் இருக்கிறதா உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏன் தாயி, சார் சொல்கிற மாதிரி அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணினியா? ஆமாப்பா. யார் மேலம்மா உங்களுக்கு சந்தேகம்? இந்த ஊர்ல சங்கர் என்ன ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலதான் சார் சந்தேகப்படுறேன். அவர் என்னம்மா பண்ணிட்டு இருக்காரு? இந்த ஊர்ல பரிசல் ஓட்டிட்டு இருக்காரு. ஏன் தாயி, நம்ம சங்கரமில்ல சந்தேகப்படுற? அவன் ரொம்ப நல்லவனாச்சம்மா. சார் ப்ளீஸ், அவங்க நினைக்கிறத சொல்ல விடுங்க. அவன் மேலே என்னம்மா சந்தேகம்? சார் அது வந்து இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் என்னோட தான். ரீடிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். போர் அடிக்கும் போதெல்லாம் புக்ஸ் தான்மா படிப்பேன். மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இவ்வளோ தானேயா? இதுக்கு எதுக்கு வருத்தப்படுறீங்க? மீனாம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவரே வீட்டுக்கு வந்துடுவார். தைரியமாக போயிட்டு வாங்க. என்னப்பா மேலதிகாரி உத்தரவு போடுற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? நானே இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலையா மேல் இடத்துல இருந்து போன் வந்துச்சு, உடனே ரிலீஸ் பண்ணிட்டேன். நோ, அவரோட பெரிய ஆபீசர்கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லனா அந்த ஆளை இவ்வளவு ஈஸியா விட முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆளு மேல சந்தேகம் வரத்தான் செய்யுது. அந்த ஆளு யாரு என்னங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமாயா? இல்லைங்க, அவனை பற்றி நான் வேற விவரம் ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேலை கேட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான். எங்களுக்கும் பரிசல் ஓட்ட ஆள் தேவைப்பட்டுச்சு. அவனை வேலைக்கு வச்சுக்கிட்டோம். இது வரைக்கும் அந்த ஆளால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வரலைங்க. என் மக சொல்கிறது எனக்கே புதுசாக இருக்குங்க. இஸ் இட்? ஏமா, இந்த விஷயத்தை இது வரைக்கும் உங்கள் அப்பாட்ட கூட சொல்லலையா?
ஏன் தாயி, இதை பற்றி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாம்ப்பா. அப்படி சொல்லியிருந்தா உங்க நல்ல மனசுக்கு இதை சாதாரணமா எடுத்துட்டு இருப்பீங்க. எனக்கு என்ன பயம்னா, இப்பதான் திருவிழா சமயத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அந்த மாதிரி இன்சிடென்ட் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நேரடியா ஃபோன் பண்ணிட்டேன். நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க செஞ்சதுதாம்மா கரெக்ட். உங்களை மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களும் போல்டா இருந்தா தான் நாட்டில் குற்றங்கள் குறையும். ஐயா, அந்த சங்கரன் எங்க இருக்கான்னு தெரியுமா? பரிசல் துறையில் இருப்பான், இல்லாட்டி குடிசையில் இருப்பான். சரி, வாங்க போய் பார்க்கலாம். சார், நானும் வரணுமா? கண்டிப்பா, நீங்க அடையாளம் காட்டணுமே. அது மட்டும் இல்ல, நீங்க வந்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு நல்லவன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தாயே, கூட்டிட்டு போயிட்டு வாம்மா. டேய் ஐயா, கூட போடா. போனே வந்தேன்னு சுருக்க வந்து சேரு. வாங்க. செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. ஆம்பளை பையன் கணக்கிட்ட அவிஷத்துக்கு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒன்றும் சரியா படலை. நீ ஏன்டா சலிச்சுக்கிற? கல்ல திருப்பி போட்டா தானே தெரியும் தேர இருக்கா தேள் இருக்கான்னு. இன்ஸ்பெக்டர், அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் தான் சங்கரன். கான்ஸ்டபிள், அவனை போய் கூட்டு வாயா. ஏந்திரு, அங்க ஐயா கூப்பிடுறாரு. உன் பேர் தான் சங்கரனா? ஆமா சார். உன் நடவடிக்கையில் சந்தேகம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கியா? அதான் விசாரிக்க வந்திருக்கேன். என் மேலே யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இவங்க தான் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா ப்ளீஸ்? ஏய், எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுடா. இல்லை சார், நான் உங்க கூட தனியாக தான் சார் பேசணும், கொஞ்சம் வாங்கலேன் ப்ளீஸ். வாடா சார். சொல்லுடா. சாரி சார், நீங்க டிஎஸ்பின்னு தெரியாம உங்களை என்கொயரி பண்ண வந்துட்டேன். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பரவாயில்லைங்க, நீங்கள் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார். நான் உங்களை பார்த்ததுலையே தவிர உங்களை பற்றியும் உங்கள் சின்சியரிட்டியை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கும்போது சங்கரங்கிற பேரில் இந்த ஊரில் எதுக்காக வந்து தலைமறைவாக வாழறன்னு கேட்க வரீங்க, அதானே? ஆமாம் சார். யானையை பெரிய குழி வெட்டி தான் பிடிக்கணும், புளியை ஆட்டை காட்டி ஏமாற்றி தான் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய கிரிமினலை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஊரில் அப்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவன் பொது வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ரொம்பவே விளையாடிட்டான். அவனை என் கையால் நானே பிடிக்கணும், அதானே என் பதவிக்கு மரியாதை. சாரி சார், இந்த உண்மை தெரியாமல் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, விடுங்க. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக செய்கிறேன். என்னை அங்கே பார்த்ததா யாருக்கிட்டையும், முக்கியமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சார். அந்த பொண்ணு மீனாக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிருங்க. ஓகே சார், நான் வரேன் சார். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின்
கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்